வெல்கம் டு தமிழ் காவியம். சாகச வீரன் அடங்கா அபிமன்யு. உத்ரா மதிவாணர் மற்றும் குருபரனிடம் உதவி கேட்டபோது அவர்கள் இருவருக்கும் கடும் கோபம் வந்தது. அங்கு நிலவிய சூழலின் இறுக்கம் அதிகரிப்பதைக் கண்ட நெடுமாறன் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றார். பின்னர் குருபரன் சமாதானம் ஆகி, சரி இளவரசே, இந்த ஒருமுறை நீங்கள் சொல்வதை நான் ஏற்கிறேன். இதன் பிறகு இது போன்ற ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்தாலோ அல்லது எங்களிடமோ நம் குலத்திடமோ பொய் சொல்லிவிட்டு இந்த பையனை சந்திக்க முயன்றாலோ நான் தலைவரிடம் இந்த பையனை பற்றி தெரிவித்து விடுவேன். நீங்கள் என்னை குறை கூறக்கூடாது என்றார். மூத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் சசிரேகாவின் முகத்தில் கோபம் மின்னியது. ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். தன்னால் மட்டும் தனியாளாக அபிமன்யுவை காப்பாற்ற முடியாது என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் விருப்பமில்லாமல் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டாள். பின்னர் உத்ரா அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் என்னை பற்றி அதிக கவலை கொள்கிறீர்கள். தலைவரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இப்போதைக்கு நாம் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்பதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். குல விதிகளின்படி மற்ற இளவரசர்கள் மற்றும் இளவரசிகளை விட நான் சிறப்பாக செயல்படாவிட்டால் எனக்கு மூத்தவர் பட்டம் கிடைக்காது என்பதும், அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதும் எனக்கு தெரியும். அதில் இருந்து நான் விலக மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு இந்த நாகவளைய கவசத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசியுங்கள் என்றார். உண்மையில் இச்சாதாரி குலத்தின் நாகவளைய கவசம் அவர்களின் பாரம்பரிய வித்தைகளில் ஒன்றாகும். எண்ணற்ற மந்திர மிருகங்களின் சக்திகளை பயன்படுத்தி இந்த நாகவளைய கவசம் உருவாக்கப்படுகிறது. அந்த கவசம் எதிரிகளை தாக்கவும் சிறைப்பிடிக்கவும் பயன்படக்கூடியது. அபிமன்யு இதற்கு முன்பு இப்படி ஒரு கவசத்தை உடைத்திருந்தார். ஆனால் இது இச்சாதாரி குலத்தின் சாம்பாவால் உருவாக்கப்பட்டது மற்றும் அதில் அதிக சக்தி இல்லை. ஆனால் இம்முறை ஆயிரக்கணக்கான மந்திர பாம்புகளின் கூட்டு சக்தியால் உருவான ஆற்றல் மிகவும் பயங்கரமான வடிவத்தை எடுத்திருந்தது. அதிலிருந்து உருவான அந்த ராட்சத பாம்பு கூலியர் இனத்தின் 3 மூத்தவர்கள் உத்ரா, சசிரேகா மற்றும் அபிமன்யு ஆகிய 6 பேரை சிறைப்பிடிக்க கூடியதாக இருந்தது. அது தப்பிக்கும் வழிகள் அனைத்தையும் அடைத்திருந்தது. நேரம் ஆக ஆக வானம் பயங்கரமானதாக மாறிக்கொண்டே இருந்தது. அந்த கவசத்தில் இருந்து ஒரு விசித்திரமான மற்றும் மோசமான துர்நாற்றம் வீசியது. அதன் வீரியத்தின் மூலம் அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. கவசம் போல படர்ந்திருந்த அந்த பச்சை நிறை புகைக்குள் நெளிந்த உருவம் வெறும் பாம்பாக தெரியவில்லை. அது பாதாளத்திலிருந்து எழுந்து வந்த ஒரு சாத்தானைப் போல இருந்தது. அதன் கண்கள் 1000 சூரியன்களைப் போல பிரகாசமாக எரிந்தன. ஆனால் அவை வெப்பத்திற்கு பதிலாக குளிர்ச்சியை பரப்பின. அதை பார்த்தவர்களின் ரத்தம் உறைந்து நரம்புகள் செயலிழந்தன. மரணமே ஒரு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பயங்கரமான தோற்றத்தை அது கொண்டிருந்தது. எளிமையாக சொல்வதானால், அபிமன்யு இத்தகைய சக்தியை தனது பிரம்மசக்கர நுட்பத்துடன் இணைந்து தாக்கியிருந்தால் இந்த மதிமங்கல காடே சுவடில்லாமல் அழிந்திருக்கும். ஆனால் இவை எதையும் அறியாமல் அபிமன்யு மயக்க நிலையில் கிடந்தான். அவனை சுற்றியிருந்த உத்ராவின் ஆற்றல் மெதுவாக மங்கிக் கொண்டிருந்தது. பழுப்பு நிற நிலபூத சக்தி இப்போது அவனை சுற்றி நிறைந்திருந்தது. மறுபுறம் அபிமன்யுவின் உடலுக்குள் இருந்த நிலபூத சக்தி உத்ரா அவன் உடலுக்குள் அனுப்பிய தங்க நிற சக்தியை உறிஞ்சி வலிமையானதாகவும் பயங்கரமானதாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை உத்ரா அறிந்திருக்கவில்லை. முதலில் அவள் அபிமன்யுவுக்குள் இப்படி ஒரு சிக்கல் இருப்பதையே அறியவில்லை. நிலபூத சக்தி அபிமன்யுவுக்குள் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் அபிமன்யு பவித்ரோதய நிலையை அடைய தவறினால் அவன் மிக மோசமாக காயமடைவான். அது அவனது மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் என்று தாமா ஏற்கனவே எச்சரித்திருந்தார். நிலபூத சக்தி அபிமன்யுவின் ஆன்மாவை ஒரு முறை அழித்தாலோ அல்லது சிறைப்படுத்தினாலோ அது அவனது உடலை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும். அதைத் தொடர்ந்து ஏற்படும் அழிவு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். கொஞ்ச நாளாக அது அடங்கி இருந்தது. இப்போது கொடுத்த சக்தியில் அது வலிமையாக ஆரம்பித்தது. அப்படி நடந்தால் வபகந்தர் குலத்தின் தலைவர் வீரதாசனுக்கு அது பேரடியாக இருக்கும். அவர் தனது மகள் மகிழினியை காப்பாற்றும் கடைசி வாய்ப்பையும் இழந்து விடுவார். இப்போது வீரதாசன் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தார். அபிமன்யுவுக்கு சுயநினைவு திரும்பி இங்கு நடப்பதையெல்லாம் அவன் அறிந்து கொண்டான். தன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது வபகந்தர் குலம் தனக்கு உதவவில்லை என்பதை அறிந்து கொள்வான். அதை அறிந்து கொண்டால் அவன் மகிழினியை காப்பாற்ற மறுப்பான். அபிமன்யு மறுத்தால் இன்னொருவரை கண்டுபிடிப்பது கடினம். கண்டுபிடித்தாலும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அது அதைவிட கடினம்.
அதே நேரத்தில் இச்சாதாரி குலத்தை பகைத்துக் கொள்வது சாதாரண விஷயம் அல்ல என்பதையும் வீரதாசன் அறிவார். இச்சாதாரி குலம் பபகந்தர் குலத்தை தாக்கினால் இச்சாதாரி குலத்திற்கு பெரிய இழப்பு ஏற்படாது. ஆனால் பபகந்தர் குலம் அழிந்துவிடும். குலசேகரன் பொறுமை இழந்து, தலைவரே, நாம் இன்னும் எவ்வளவு நேரம் சிலையைப் போல நிற்கப் போகிறோம்? அந்த பையன் மூச்சு விடவே திணறுகிறான். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் மகிழினியின் எதிர்காலத்திற்கு ஆபத்து என்றார். வீரதாசன் வேதனையுடன் பதிலளித்தார். அவனுக்கு உதவ வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது குலசேகரா. ஆனால் என் மூளை மறுக்கிறது. ஏதாவது தவறானால் அது மகிழினியை மட்டுமல்ல, பபகந்தர் குலத்தையே அழித்து விடும். அதனால் எனக்கு யோசிக்க நேரம் கொடு என்றார். மேலும் பேசும்போது அவர் குரல் தடுமாறியது. மகிழினியின் உடலில் இருக்கும் அக்னி அவளை ஒவ்வொரு நொடியும் எரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஒரே நீர் அபிமன்யு என்ற அந்த சிறுவன்தான். அவன் அழிந்தாள், என் மகளும் சாம்பலாவாள். ஒரு தந்தையாக என் கைகள் கட்டப்பட்டிருப்பதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் என்று அவர் தனியாக புலம்பினார். அவர் தங்களுக்கு மேலே வானத்தில் மிதந்து கொண்டிருந்த பச்சை நிற மூடுபனியை கவனித்தார். அதற்குள் இருக்கும் பாம்பை வெறித்து பார்த்தார். அதை உடைக்க ஒரு தேவோதய வீரனால் மட்டுமே முடியும். மதிமங்கல காட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்க வெகு தொலைவில் சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் துவாரகர் குழுவில் ஒரு மாளிகையில் தாமா, சூரியவர்மன் மற்றும் வத்சலா ஆகியோர் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். திடீரென்று வத்சலா கவலையான குரலில், அபிமன்யு எப்போது திரும்புவான் என்று தெரியவில்லை. போட்டியின் 5வது நாள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஆனால் அவனுக்கு இது பற்றி எந்த கவலையும் இருப்பதாக தெரியவில்லை. ஏற்கனவே 15 வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டனர். போட்டியின் அடுத்த கட்டம் 4 நாட்களுக்கு பிறகு தொடங்கும். அவன் சரியான நேரத்தில் திரும்புவான் என்று நம்புகிறேன் என்றார். வத்சலாவின் முகத்தில் இருந்த கவலையை கண்ட தாமா அவளை தேற்றும் விதமாக பேசத் தொடங்கினார். கவலைப்படாதே வத்சலா, அவன் கொஞ்சம் அவசரக்காரன்தான். ஆனால் இப்போது அவன் தன்னை நன்றாகவே மேம்படுத்திக் கொண்டான். அவன் நிச்சயம் வருவான், முழுதாக வருவான் என்றார். அவர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தொடர்ந்தார். அவனுக்காக நீ உனது கோபத்தை இறக்கி வைத்துவிட்டு உன் கோபக்கார சகோதரியிடம் பேசினாய் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் அவன் மேல் உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்று எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை நீ அவனை விரும்பத் தொடங்கிவிட்டாயா என்ன? அப்படி இருந்தால் அந்த பையன் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவன்தான். நான் சொல்வது சரிதானே சூரியவர்மரே என்று கேட்டா. தாமா இப்படி கேட்டதும் வத்சலாவின் முகம் வெட்கத்தால் செந்தாமரையாய் சிவந்தது. தன் உணர்ச்சிகளை மறைக்க அவள் தடுமாறிய போது சூரியவர்மன் குறுக்கிட்டா. நீங்கள் சொல்வது சரிதான் தாமா. அந்த பையன் ஒரு துணிச்சல்காரன்தான். ஆனால் இம்முறை அவன் எல்லை மீறிவிட்டான் என்றுதான் தோன்றுகிறது. 3 நாட்களில் திரும்ப வேண்டிய அவன் 5 நாட்களாகியும் இன்னும் வரவில்லை. இப்போது எனக்கே கவலை தொற்றிக் கொண்டது. அபிமன்யு குறித்த நேரத்திற்குள் திரும்பவில்லை என்றால் அவன் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவான். அப்படி நடந்தால் வத்சலா தோல்வியை தழுவுவாள். எல்லாவற்றிற்கும் மேலாக வத்சலாவின் கௌரவமே அந்த பையனின் திறமையை நம்பித்தான் இருக்கிறது. அவனை பற்றி ஏதேனும் தகவல் கிடைத்ததா என்று கேட்டா. சூரியவர்மனின் முகத்தில் கவலையும் அக்கறையும் தெளிவாக தெரிந்தன. வத்சலா போட்டியில் வென்று தலைவரானால் சூரியவர்மனுக்கு தனது சக்திகளை அதிகரிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் அவரது அந்தஸ்து இன்னும் உயரும். இதை கேட்ட தாமா ஆழ்ந்த மூச்சு விட்டா. தேநீர் கோப்பையை எடுத்து பருகிவிட்டு மெதுவாக பெருமூச்சு விட்டு, சூரியவர்மரை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் என் நண்பன் பகிராவை அபிமன்யுவை கண்காணிக்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் அபிமன்யு ஏதாவது பெரிய ஆபத்தில் சிக்கினால்தான் அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான். மற்றபடி அவன் அமைதியாக பின்தொடர்வான். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அபிமன்யுவின் உயிருக்கு உண்மையிலேயே ஆபத்து ஏற்பட்டால் அவனை காப்பாற்ற பகிரா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வான். பிறகு ஆச்சாரியா தாமா வத்சலாவை பார்த்து, வத்சலா, நீயும் கவலைப்பட தேவையில்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அபிமன்யு ஒரு கஜசூர நிலை வீரனாக மட்டுமே இருக்கலாம். ஆனால் அவனது போர்த்திறன் அபாரமானது. ஒரு அமரோதய வீரரை நேருக்கு நேர் சந்திக்கும் வரை அவன் ஆபத்தில் சிக்க மாட்டான். எனவே அவனை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு போட்டியில் கவனம் செலுத்த. இப்போது அபிமன்யுவுக்கு மிகவும் தேவைப்படுவது நேரம்தான். உன்னை தவிர வேறு யாராலும் அவனுக்கு அந்த உதவியை செய்ய முடியாது. தாமாவின் வார்த்தைகளை கேட்ட சூரியவர்மன் சரி என்று தலையசைத்தான். அந்த அமைதியான அறையில் அமர்ந்திருந்த வத்சலா, எங்கே இருக்கிறாய் அபிமன்யு என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். பின்னர் அவள் சூரியவர்மனுடன்
போட்டி மைதானத்திற்கு கிளம்பினான். வத்சலா அறையை விட்டு வெளியேறிய உடனேயே தாமாவின் முகபாவனை தீவிரமடைந்தது. கண்களை மூடிக்கொண்டு மெதுவாகச் சொன்னார், இப்போது நீ உள்ளே வரலாம் என் நண்பனே. அவர் பேசி முடிப்பதற்குள் ஜன்னல் வழியாக ஒரு பயங்கரமான சக்தி நுழைந்து அவருக்கு முன்னால் தோன்றியது. அதை சுற்றி வெண்ணிற மின்னல்கள் வெடித்தன. அது வேறு யாரும் அல்ல, பகீராதான். பகீரா தனது சக்தியை அறை முழுவதும் பரப்பி வேறு யாரும் தங்கள் உரையாடலை கேட்க முடியாதவாறு அதை முழுமையாக மூடினான். இவ்வளவு எச்சரிக்கையாக இருப்பதைக் கண்ட தாமா தீவிரமாக கேட்டார், அபிமன்யுவை தனியாக விட்டுவிட்டு இங்கே வரும் அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்? அவன் ஆபத்தில் இருக்கிறானா? பகீரா அவரை பார்த்து, ஒன்றும் தெரியாதது போல் நடிக்காதீர்கள். நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் சீடனும் அவனது தோழியும் இச்சாதாரி குலத்தின் ஒரு முக்கிய வீரனை கொன்று விட்டார்கள். இப்போது இச்சாதாரி குலத்தின் அமரோதய வீரர்கள் அவனை தாக்க ஆரம்பித்து விட்டனர். இனி என்னால் அவனுக்கு உதவ முடியாது. நான் தலையிட்டால் அந்த கிழட்டு தலைவனுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரிந்துவிடும். பிறகு உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால்தான் உங்களை இங்கிருந்து அழைத்து செல்ல வந்தேன். நீங்கள் சீக்கிரம் சாவதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் இடையிலான ஒப்பந்தம் எனக்கு முக்கியமானது என்றார். இதை கேட்டதும் தாமாவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவர் மெதுவாக சிரித்தார். ஓ, அந்த ஒப்பந்தத்தை பற்றிதான் உனக்கு கவலையா? அதை என்னால் இப்போதே கூட நிறைவேற்ற முடியும். தாமா சிரிப்பதை பார்த்த பகீரா கோபத்துடன் கர்ஜித்தான். அவனது கர்ஜனை அந்த அறைக்குள் வெகுநேரம் எதிரொலித்தது. உண்மையில் தாமா படுகாயமடைந்து சிகிச்சையில் இருந்தார். அதனால்தான் தனது உள்சக்தியின் மூலம் அபிமன்யுவின் நிலையை அறிந்திருந்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதனால்தான் அவர் அபிமன்யுவை கண்காணிக்க பகீராவை நியமித்திருந்தார். பகீரா அவரை பார்த்து, தாமா, நீ ஒருபோதும் மாற மாட்டாய். அந்த பையனை நீ ஏன் இவ்வளவு தூரம் நம்புகிறாய்? அவன் வெறும் கஜசூர வீரன். ஆனாலும் உன்னுடைய சிறப்பு சாஸ்திரங்களில் ஒன்றை அவனுக்கு கொடுத்திருக்கிறாய். அதை அவனால் சரியாக படிக்க கூட முடியவில்லை. அங்கு என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியாது. அபிமன்யுவின் சக்தி கிட்டத்தட்ட வற்றி விட்டது. அவனது ஆன்மா சிதைந்து போகும் நிலையில் உள்ளது. தனக்குள்ளே இருக்கும் நிலபூத மிருகத்திடம் அவன் சரணடைந்தால் அந்த சக்தி என்ன செய்யும் என்று உனக்கு நன்றாக தெரியும். இந்த நிலத்தில் அதைவிட பயங்கரமான சக்தி வேறில்லை. இப்போது அந்த மிருகத்தை பயிற்றுவிக்க தேவையான பிருத்திவி கிரந்தம் கூட அவனிடம் இல்லை என்றார். இதை கேட்ட தாமாவின் குரல் கடுமையாக மாறியது. அவர் கோபத்துடன், என்ன சொன்னாய்? அவன் சக்தி வற்றிவிட்டதா? பின்னர் நீ இங்கு என்ன செய்கிறாய்? இல்லை, நான் அங்கு போக வேண்டும். நானே மதிமங்கல காட்டிற்கு செல்ல வேண்டும். நான் உயிருடன் இருக்கும் வரை அபிமன்யுவுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் மீண்டும் ஒருமுறை சாக நேரிட்டாலும் பரவாயில்லை. ராணி தீபவதிக்கும் ரகுநந்த குலத்திற்கும் நான் கொடுத்த வாக்குறுதியை மறக்க மாட்டேன் என்றார். அவரது கைகளில் நடுக்கம் இருந்தது. ஆனால் கண்களில் இருந்த நெருப்பு அதை மறைத்தது. உடலின் வலி ஆன்மாவின் உறுதிக்கு முன்னால் மண்டியிட்டது. ரகுநந்த குலத்தின் நம்பிக்கை வீணாக அவர் அனுமதிக்க மாட்டார். அவரது ஒவ்வொரு சொல்லும் இடியாக முழங்கியது. பேசிக்கொண்டே ஆச்சாரிய தாமா தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கிய போது பகீராவின் கர்ஜனை மீண்டும் ஒருமுறை ஒலித்தது. அபிமன்யுவை காப்பாற்ற தாமா கிளம்பினார். இதை பார்த்த பகீரா தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டது. சரி, நீ ஜெயித்து விட்டாய். அபிமன்யுவை காப்பாற்ற என்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும். அந்த இச்சாதாரி பாம்புகள் உன்னை பற்றி கண்டுபிடித்தால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் என்னோடு என் பழங்குடியினத்துக்கு வர வேண்டும். என் நிபந்தனையை நீ ஏற்றுக்கொண்டால் அந்த பையனை உயிருடன் மீட்டுக் கொண்டு வருவதாக நான் வாக்களிக்கிறேன். என்ன சொல்கிறாய் தாமா? தாமாவிற்காக என்ன விலை கொடுத்தாவது அபிமன்யுவை காப்பாற்ற வேண்டும் என்று பகீரா முடிவு செய்தார். தாமாவிற்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு அவர் முடிந்தவரை தனது சக்திகளை குறைவாக பயன்படுத்தினால் மட்டுமே அவரால் உயிர் வாழ முடியும். ஆனால் அபிமன்யு தனது பயணத்தை தொடங்கியதிலிருந்து தாமா மீண்டும் மீண்டும் தனது சக்திகளை அதிகமாக பயன்படுத்தினார். இது அவரது ஆயுளை குறைத்துக் கொண்டே இருந்தது. அபிமன்யுவுக்கு ஏதேனும் நேர்ந்துவிடுமோ என்பதுதான் தாமாவுக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. அதனால் அவர் தன் முத்திரையை பற்றி கவலைப்படுவதை கூட நிறுத்திவிட்டார். அவர் பகீராவை பார்த்து, நல்லது, துவாரகர் குழுவின் போர் முடிந்ததும் நான் உன்னுடன் பனிமலைக்கு வருகிறேன். ஆனால் அதுவரை நீ அபிமன்யுவை பாதுகாப்பாய் என்றும்
அவன் அருகிலேயே இருப்பாய் என்றும் எனக்கு உறுதியளிக்க வேண்டும். இப்போது விரைவாக சென்று அவனுக்கு உதவு. துரதிருஷ்டவசமாக எதுவும் நடந்துவிடக் கூடாது என்றார். இதை சொல்லும்போது அவர் முகத்தில் ஒரு தீவிரமான பாவனை தோன்றியது. அவர் பகீராவை பெருமை பொங்கும் கண்களுடன் பார்த்தார். தாமா சம்மதித்ததைக் கண்ட பகீரா ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை வெளியிட்டு ஒரு மின்னல் கீற்றாக ஜன்னல் வழியே பாய்ந்து காற்றில் மறைந்தார். ஆனாலும் அதன் குரல் தாமாவின் காதுகளில் தொடர்ந்து ஒலித்தது. பகீரா சென்ற பிறகு அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. கண்களை மூடிக்கொண்டு தாமா தனது பயிற்சியை தொடர்ந்தார். வரும் நாட்களில் ஒரு ஆபத்தான போர் தவிர்க்க முடியாதது என்பதையும் அதில்தான் அபிமன்யுவுடன் நிற்க வேண்டும் என்பதையும் அவர் நன்றாக அறிந்திருந்தார். இதற்கிடையில் மதிமங்கல காட்டில் வானத்தில் நாகவளைய கவசம் வானத்தை முழுமையாக நிரப்பியிருந்தது. அதன் சக்தி அந்த பகுதி முழுவதின் நிறத்தையே மாற்றியிருந்தது. அந்த பிரம்மாண்டமான பாம்பை தூரத்தில் இருந்து பார்த்தால் கூட பிரம்மாண்டமாக இருந்தது. தப்பித்தவறிக்கூட எவரும் அதை நெருங்க துணிய மாட்டார்கள். வெண்ணிற விஷத்தால் மூடப்பட்ட அந்த பள்ளத்தாக்கில் அந்த பச்சை நிற பாம்பு இரண்டாம் சூரியன் போல காட்சியளித்தது. அதன் வாயிலிருந்து சிதறிய ஒவ்வொரு துளி எச்சிலும் தரையில் விழுந்தபோது அங்கிருந்த பாறைகள் கூட உருகி ஓடின. நாகவளைய கவசத்திற்குள் இருந்த காட்சி அதைவிட பயங்கரமானதாக இருந்தது. சாம்பாவின் வெறித்தனமான சிரிப்பு அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அந்த தருணத்தில் தனது பிரம்மாண்டமான வாளை காற்றில் வீசிக்கொண்டே சாம்பா தன் கைகளில் விசித்திரமான முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். ஒரு பயங்கரமான சக்தி அவன் உள்ளங்கைகளில் திரளத் தொடங்கியது. இதை பார்த்த கூழியர் இன மூத்தவரான நெடுமாறன் மற்றவர்களை பார்த்து, நான் அந்த கவசத்தை உடைக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மற்ற மூத்தவர்களை கையாளுங்கள். இந்த நாகவளைய கவசம் உடைந்தவுடன் நாம் இங்கிருந்து எளிதாக தப்பித்து விடலாம். இதை சொன்ன பிறகு நெடுமாறன் தான் வைத்திருந்த 2 வாள்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வானத்தில் பறந்து கொண்டிருந்த சாம்பாவை பார்த்தார். பிறகு தனது பிரம்மாண்டமான சிறகுகளை அடித்துக்கொண்டு அவர் தரையிலிருந்து மேல் எழும்பி ஒரு முத்திரையை உருவாக்கிக் கொண்டே சாம்பாவை நெருங்கினார். மறுபுறம் நெடுமாறன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த சாம்பாவின் கண்களில் பயம் மின்னியது. அவன் தன் அருகிலிருந்த இச்சாதாரி மூத்தவரிடம் திரும்பி, உக்கிரபதே, தலைவர் கொடுத்த பணியை நான் முடிக்க வேண்டும் என்றால் இந்த நெடுமாறனை அடக்க வேண்டும். நீங்கள் அவனை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் மீதியை பார்த்துக் கொள்கிறேன் என்றார். இதை கூறும்போது சாம்பாவின் முகத்தில் ஒரு கொலைக்கார புன்னகை தோன்றியது. அதை பார்த்த உக்கிரபதி ஒப்புதலுடன் தலையசைத்துவிட்டு முன்னால் நகர்ந்தார். வேகமாக நெருங்கி வரும் நெடுமாறனது வழியை தடுத்தார். அவர் நெடுமாறனை பார்த்து, நண்பரே, நான் உக்கிரபதி, இச்சாதாரி குலத்தின் முதல் மூத்தவர். என் ஆலோசனையை கேளுங்கள். இச்சாதாரி குலத்தின் எதிரிகளான அந்த பெண்ணையும் பையனையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்புங்கள். அதன் பிறகு உங்களையும் உங்கள் ஆட்களையும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். இது நான் கொடுக்கும் வாக்குறுதி. என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் பேசும்போது அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையும் ஒரு குரூர தந்திரமும் இருந்தது. இதை கேட்ட நெடுமாறன் ஒரு ஏளன புன்னகையுடன், எனக்கு ஆலோசனை சொல்ல நீ யார்? கூழியர் சாம்ராஜ்யத்தின் நெடுமாறனை தடுக்கும் அளவுக்கு உங்கள் இச்சாதாரி குலம் எப்போது சக்தி வாய்ந்ததாக மாறியது? நீ முதல் மூத்தவனோ அல்லது கடைசி மூத்தவனோ உன் உயிரை இழக்க விரும்பவில்லை என்றால் என் பாதையை தடுக்கும் தவறை செய்யாதே. என் முன்னால் இப்படி அபத்தமாக பேசுவதை நிறுத்திவிட்டு ஒதுங்கி நெல். நீ முதலில் என் ஆலோசனையை கேள். மரியாதையாக ஒதுங்கி நெல். இல்லையென்றால் இச்சாதாரி குலம் எங்கள் இளவரசியை கொல்ல முயன்றது என்பதை என் தலைவருக்கு சொல்ல வேண்டி வரும். பின்னர் இந்த மலைக்காட்டில் மறைந்திருக்கும் உங்கள் சிறிய குலம் இல்லாமலேயே போய்விடும் என்றார். நெடுமாறனின் வார்த்தைகளை கேட்ட உக்கிரபதியின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் உடல் முழுவதும் ஊதா நிற ஒளி பரவியது. அவர் கைகளில் இருந்த நகங்கள் இன்னும் கூர்மையானதாக மாறியது. உக்கிரபதி ஒரு அமரோதய வீரர். அதனால் தனது சக்திகளை பயன்படுத்தி தனக்கு முன்னால் நிற்கும் இந்த மூத்தவர் கூழியர் கூட்டத்தின் மிகவும் வலிமையான மூத்தவர் என்பதை அவர் ஏற்கனவே கணித்திருந்தார். உக்கிரபதி அவருடன் சண்டையிட விரும்பவில்லை என்றாலும் நெடுமாறன் மிக மோசமாக அவமானப்படுத்திவிட்டார். இப்போது பின்வாங்குவது மற்ற மூத்தவர்கள் மத்தியில் அவமானத்தை தேடித்தரும். அவரால் இனி தன் முகத்தை வெளிக்காட்டவே முடியாது. எனவே சண்டையிடுவது மட்டுமே ஒரே வழி என்று உக்கிரபதி முடிவு செய்தார். அவரது கைகள் நடுங்கின. ஆனால் அது பயத்தினால் அல்ல, கட்டுப்படுத்த முடியாத கோபத்தினால். உன் நாவிற்கு நீ கொடுக்கும் விலை உன் உயிர்
என்று அவர் கர்ஜித்தார். இதை பார்த்த உத்ரா தீவிரமான முகபாவனையுடன் வானத்தை பார்த்து சொன்னார், நம் நெடுமாறருக்கு உதவ வேண்டும். அவர் போரில் சிக்கிக் கொண்டார். நாகவளைய கவசத்தை யார் உடைப்பது? அப்படி நடந்தால் நாம் இந்த போரில் மோசமாக தோற்றுவிடுவோம் என்றார். இந்த எண்ணம் மனதில் தோன்றியதும் உத்ரா மற்ற 2 கூலியர் மூத்தவர்களுடன் சேர்ந்து வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினார். சசிரேகாவை பார்த்து அவள் உறுதியான குரலில் சொன்னார், நீ அபிமன்யுவை கவனித்துக்கொள். இந்த சக்தி கவசம் உடையும் தருணத்தில் அபிமன்யுவை அழைத்துக் கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல். நீங்கள் இங்கிருந்து தப்பித்தால் இந்த போர் நின்றுவிடும். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இச்சாதாரி குலம் தங்கள் சொந்த குலத்திற்கே அழிவை தேடித்தரும் தவறை ஒருபோதும் செய்யாது. அந்த அழகான பெண் தன் சக்தியை வெளியிடுவதை பார்த்த சசிரேகா அதிர்ச்சியுடன் நினைத்தார், இந்த பெண்ணுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையில் அப்படி என்ன உறவு இருக்கிறது? அபிமன்யு ஒரு கூலியராக இருக்க முடியுமா? ஆனால் அது எப்படி சாத்தியம்? அது உண்மையாக இருந்தால் 2 கூலியர் மூத்தவர்களும் ஆரம்பத்தில் அபிமன்யுவுக்கு ஏன் உதவ மறுத்தார்கள்? எதுவாக இருந்தாலும் இங்கிருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். அப்படி நடந்தால் நான் அபிமன்யுவை நேராக துவாரகர் குழுவிடம் அழைத்து செல்வேன். இதை நினைத்துக் கொண்டே அவள் அபிமன்யுவை பார்த்தாள். திடீரென அவள் கண்கள் பீதியில் விரிந்தன. அவள் கத்தினா, இது மிகவும் மோசமானது. அவன் உடலில் உள்ள நிலபூத சக்தி கட்டுப்பாட்டை மீறி செல்கிறது. அபிமன்யு விரைவில் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் ஆன்மா மிகவும் ஆழமான பாதிப்பிற்குள்ளாகும். அவன் இறக்கக்கூடும். உண்மையில் அபிமன்யுவின் உடல் இப்போது நிலபூத சக்தியின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. அவனது நரம்புகள் சிவந்து புடைக்க ஆரம்பித்தது. அவன் உடல் மனித ரூபத்தில் இருக்கும் அசுரனைப் போல காட்சியளித்தது. இதைக் கண்டு பதறிய சசிரேகா அவனை காப்பாற்ற தன் விஷசக்தியை அவன் உடலுக்குள் செலுத்த முயன்றார். ஆனால் நிலபூத சக்தி அத்தனை எளிதானது அல்ல. அது அபிமன்யுவை சுற்றி ஒரு இரும்பு கவசமாய் மாறியிருந்தது. சசிரேகாவின் நச்சு அலைகள் அவன் உடலை தொட்ட அடுத்த வினாடி நிலபூத சக்தி சீறி பாய்ந்து அந்த நச்சை எரித்து சாம்பலாக்கியது. விஷம் கருகிய போது எழுந்த ஒரு கசப்பான புகை காற்றில் பரவியது. சசிரேகா விரக்தியின் உச்சத்தில் கத்தினார், எல்லாவற்றையும் அழிக்கும் என் விஷம் இன்று இவனுக்குள் இருக்கும் ஆபத்தை அழிக்க முடியாமல் நிற்கிறது. இதுதான் விதி போல. அசைவற்று கிடந்த அபிமன்யுவை ஆவேசமாக உலுக்கினாள் சசிரேகா. எழுந்திரு அபிமன்யு, எழுந்திரு. நீ சாகக்கூடாது. எனக்காக இல்லாவிட்டாலும் உனக்காக நீ உயிர் வாழ வேண்டும். அந்த உத்ராவுக்காகவாவது நீ பிழைக்க வேண்டும் என்று கத்தினார். அவளது கண்ணீர் துளி அபிமன்யுவின் கொதிக்கும் உடலில் விழுந்தபோது அது கொதித்து நீராவியாக மாறியது. நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த சசிரேகா வானத்தில் நடந்து கொண்டிருக்கும் அந்த உக்கிரமான போரை தவிப்புடன் உற்று நோக்கினார். இதற்கிடையில் உத்ரா தனது சிறகுகளை அதிவேகமாக அடித்துக்கொண்டு நெருப்பாலான வில்லுடன் மூத்தவர் உக்கிரபதியை தாக்க துவங்கினார். ஒரு பச்சை நிற ஆற்றல் அம்பு அவரை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அது அவரை தாக்குவதற்கு ஒரு நொடிக்கு முன்னர் உக்கிரபதியின் கொடூர தாக்குதலால் தூக்கி எறியப்பட்டது. தனக்கு முன்னால் இருக்கும் பெண்ணை அதிர்ச்சியுடன் உற்று பார்த்த உக்கிரபதி, பரவாயில்லை, உனக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்கிறது. நீ அமரோதக வீரரா என்று கேட்டா. அவர் கண்கள் அவநம்பிக்கையில் விரிந்தன. முக்கியமாக உத்ராவின் வயது அவரை ஆச்சரியப்படுத்தியது. இந்த இளம் வயதில் இவளுக்கு எப்படி இவ்வளவு வலிமை என்று அவர் யோசித்தார். அப்போது உத்ரா நெடுமாறனிடம், மூத்தவரே, நீங்கள் நாகவளைய கவசத்தை உடையுங்கள். இந்த முதிய பாம்புக்கு நான் பாடம் புகட்டுகிறேன் என்றார். அவசரத்தை புரிந்து கொண்ட நெடுமாறன் உடனடியாக ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினார். இதை பார்த்த சாம்பா பீதியடைந்து தனக்கு அருகில் இருந்த மூத்தவர்களிடம் கத்தினார், எதற்காக காத்திருக்கிறீர்கள்? அவர்களில் ஒருவராவது உயிருடன் தப்பித்தால் இச்சாதாரி குலம் ஒரு பெரிய போரை சந்திக்க நேரிடும். அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள்தான் தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று கத்தினார். சாம்பாவின் வார்த்தைகளை கேட்ட மற்ற இச்சாதாரி மூத்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் உடலில் இருந்து சக்தி பொங்கி எழுந்து அவர்களை சுற்றி விசித்திரமான கவசங்கள் உருவாக ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் கூலியர் இன மூத்தவர்களில் ஒருவரான குருபரன் கோபம் கொண்ட குரலில், இந்த அழுக்கடைந்த இடத்திலிருந்து நான் வெளியேறியதும் தலைவரிடம் பேசி இந்த இச்சாதாரி குலத்தை முழுவதுமாக அழிக்கச் சொல்வேன் என்றார். அவர் பேசி முடிப்பதற்குள் அவருக்கு பின்னாலும் முன்னாலும் 2 சக்தி வாய்ந்த இருப்புகளை உணர்ந்தார். போர் எளிதாக இருக்காது என்பதை உணர்ந்த அவர் கோபத்துடன் கூறினார், இந்த 2 இச்சாதாரி மூத்தவர்களையும்
நான் விரைவாக தோற்கடிக்க வேண்டும். இல்லையென்றால் என் சக்தி விரைவில் தீர்ந்துவிடும். அந்த தருணத்தில் அந்த 2 இச்சாதாரி மூத்தவர்களும் சிரித்துக்கொண்டே முன்னால் வந்தார்கள். அதில் ஒரு மூத்தவர் இன்னொருவரை பார்த்து, செஞ்சடையா, இவர்கள் இங்கிருந்து உயிருடன் செல்வார்கள் என்று உனக்கு தோன்றுகிறதா என்று கேட்டார். அதற்கு செஞ்சடையன், ஒருவேளை அதற்கு வாய்ப்பிருந்தால் அதை முழுமையாக நாம் நசுக்கியாக வேண்டும் இடும்பா என்றார். இருவரும் ஒன்றாக தாக்குவதை பார்த்த குருபரனின் முகத்தில் கோபம் தெரித்தது. அவர் இரக்கமற்ற தொனியில், ஒரு கூழியரை கோபப்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றார். அதை சொன்னதும் அவர் தனது வாளால் தன் கையை கீறினார். அவரது ரத்தம் அவர் வாளில் வடிந்தது. அடுத்த நொடி குருபரன் ஒரு பிரம்மாண்டமான பறவையாக உருமாறினார். அவரது சிறகுகளிலிருந்து தீப்பிழம்புகள் கொட்டின. இதை பார்த்த இடும்பனும் செஞ்சடையனும் பயம் கொண்டனர். தீவராகி பறவையா, உனக்கு ஏன் இவ்வளவு திமிர் என்று இப்போது புரிகிறது. ஆனால் நாகவளைய கவசம் இருக்கும் வரை உன் நெருப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதனால் எதையும் எரிக்க முடியாது என்று இடும்பன் ஏளனம் செய்தார். அவர்களின் வார்த்தைகளில் தைரியம் இருந்தாலும் கண்களில் பயம் எட்டி பார்த்தது. தீவராகி பறவையின் நெருப்பு சாதாரணமானது அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் குருபரன் சிரித்துக்கொண்டே, நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்வீர்கள் என்றார். சரியான அந்த தருணத்தில் வானமே அதிரும்படி அந்த பிரம்மாண்ட பறவை தனது வாயை அகலத் திறந்தது. அதிலிருந்து எரிமலை குழம்பைப் போல நெருப்பு பிழம்புகள் கொட்டியது. அது முதல் இடும்பனை தாக்கியது, பின்னர் செஞ்சடையனை தாக்கியது. இருவரும் தூக்கி எறியப்பட்டனர். அவர்கள் நாகவளைய கவசத்தில் மோதினர். ஆனால் நெருப்பு விடவில்லை. அது அவர்களை சுட்டெரித்தது. செஞ்சடையனின் அலறல் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் மரண ஓலமாய் எதிரொலித்தது. நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த மற்றொரு இடும்பன் வேகமாக ஒரு ரகசிய முத்திரையை உருவாக்கத் தொடங்கினார். எப்படியாவது அந்த அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற வெறி அவர் கண்களில் தெரிந்தது. உண்மையில் இடும்பன் குருபரனின் சக்தியை குறைத்து எடை போட்டு விட்டார். நெடுமாறனை தோற்கடிக்க உக்கிரபதிக்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறது என்பதை அவன் இப்போது புரிந்து கொண்டான். செஞ்சடையனின் வேதனை நிறைந்த அலறலை கேட்ட மற்றொரு இச்சாதாரி வீரன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பறவையாக மாறியிருந்த குருபரனை பின்னால் இருந்து தாக்கினார். தீவராகி மிக வேகமாக திரும்பியது. தீவராகியாக மாறியிருந்த குருபரன் செஞ்சடையனை நெருப்பால் எரித்துவிட்டு இடும்பனை நோக்கி தாக்குதல் தொடுத்தார். நாகவளைய கவசத்தால் உருவான புகைக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்த அவர் செஞ்சடையன் இடும்பனை மட்டுமல்லாது தன்னை நோக்கி வந்த சிறு சிறு இச்சாதாரி நாகங்களையும் தூக்கி எறிந்தார். இச்சாதாரி வீரர்களின் அலறல் அந்த பள்ளத்தாக்கையே அதிரச் செய்தது. அழுக்குரல் மட்டுமே கேட்டதும் உத்ரா பீதி நிறைந்த குரலில், குருபரரே, உங்களுக்கு ஏதேனும் ஆனதா என்று கத்தினார். கவலையும் அக்கறையும் அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தன. அவள் விரைவாக சுற்றுமுற்றும் பார்த்தபோது 8 இச்சாதாரிகள் அவளை சுற்றி வளைத்திருப்பதைக் கண்டார். அப்போது உத்ராவின் பார்வை அங்கு குரூரமான புன்னகையுடன் நின்று இருந்த சாம்பாவின் மீது விழுந்தது. அந்த தருணத்தில் நாகவளைய கவசத்தின் உண்மையான சிறப்பை உத்ரா இறுதியாக புரிந்து கொண்டார். நாகவளைய கவசம் செயல்படும் வரை அதற்குள் இருக்கும் இச்சாதாரி வீரர்கள் அதன் மூலம் தொடர்ந்து சக்தியை உறிஞ்சி பயங்கரமான தாக்குதல்களை தொடர்ந்து கட்டவிழ்த்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் இவர்களை எதிர்த்து தாக்கிக் கொண்டே இருந்தால் எவ்வளவு நேரம் ஆனாலும் இவர்கள் சாக மாட்டார்கள், மாறாக நாம் சோர்வடைவோம். இந்த உண்மையை உணர்ந்த உத்ரா தன் உடலில் இருந்த சக்திகளை திரட்டி அதை உள்ளங்கையில் குவித்து இரு கைகளாலும் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினார். அப்போது சசிரேகாவின் பயம் கலந்த குரலை அவள் கேட்டார். அதைக் கேட்ட அடுத்த கணமே உத்ராவின் கவனம் அந்த திசைக்கு திரும்பியது. ஒருபுறம் குருபரன், மதிவாணன், உத்ரா மற்றும் நெடுமாறன் ஆகியோர் போரில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். மறுபுறம் 4க்கும் மேற்பட்ட இச்சாதாரிகள் அபிமன்யுவை நெருங்கி அவன் மீது தாக்குதலை தொடுத்தனர். அபிமன்யுவை பாதுகாக்க அவர்களுடன் போராடிய சசிரேகா ஏற்கனவே மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருந்தார். 4 அமரோதய வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து தாக்கினார் ஒரு தேவோதய வீரரை கூட சிரமத்திற்குள் தள்ளிவிட முடியும். சசிரேகாவின் சக்திகள் இன்னும் அமரோதய நிலையின் நடுத்தர கட்டத்தில்தான் இருந்தன. எனவே இந்த போரில் அவளது தோல்வி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. உத்ரா தனக்கு முன்னால் நின்று இருந்த
உக்கிரபதியுடனான சண்டையை விரைவாக நிறுத்திவிட்டு சசிரேகாவுக்கு உதவ விரைந்தார். ஆனால் அப்போது தனக்கு பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலையும் எரிச்சலூட்டும் உணர்வையும் அவள் உணர்ந்தார். அதைத் தொடர்ந்து ஒரு பயங்கரமான சிரிப்பும் இரக்கமற்ற குரலும் கேட்டது. உன் சக்திகள் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கவை பெண்ணே. உன் திறமை எனக்கு சமமானது. ஆனால் போரில் உனக்கு இன்னும் அனுபவம் போதாது. ஒரு திறமையான தலைவராக மாறவோ யாரையும் பாதுகாக்கவோ உனக்கு தகுதி இல்லை. அந்த குரல் ஓய்வதற்குள் ஒரு பேராற்றல் உத்ராவின் முதுகில் இடியென இறங்கியது. நிலைகுலைந்த அவள் காற்றில் தூக்கி வீசப்பட்டு தரையில் மோத அந்த இடமே தூசு மண்டலமாக மாறியது. அந்த திடீர் தாக்குதலின் உக்கிரத்தில் போர்க்களமே ஒரு கணம் உறைந்து போனது. அடர்ந்த தூசு மெல்ல விலக அந்த மங்கலான புகைக்குள் ஒரு கம்பீரமான நிழல் உருவம் தெரிந்தது. இதை பார்த்த உக்கிரபதி கண்களை சுருக்கி ஆவேசமாக சீறினார். எங்களுக்கு சவால் விடும் அந்த துணிச்சல் யாருக்கு வந்தது? நிழலில் ஒளிந்து கொண்டிருக்காமல் நேருக்கு நேர் வந்து நில். அங்கிருந்த மூத்தவர்களில் உக்கிரபதிதான் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர். உத்ராவை குறிவைத்து தான் வீசிய தாக்குதலை ஒரு மர்மசக்தி தடுத்து அவளை காப்பாற்றியதை அவர் உணர்ந்தார். தன் வெற்றியை தட்டிப் பறித்த அந்த நிழல் மனிதன் யார் என்ற ஆத்திரம் அவர் கண்களில் மின்னலாக தெரித்தது. அப்போது அந்த பனிமூட்டத்திற்குள் இருந்து ஒரு கம்பீரமான குரல் இடியென முழங்கியது. உக்கிரபதி, உன் வெற்றி மிரட்டல்களை வேறு யாரிடமாவது வைத்துக்கொள். இங்கே நிற்கக்கூடிய எவருக்கும் வபகந்தர் குலத்தின் மூத்தவர் வீரதாசனை தடுக்கும் துணிவோ திறமையோ கிடையாது. அந்த குரல் ஒலித்த அடுத்த நொடி ஒரு பிரம்மாண்டமான சக்தி சுழல் அந்த பள்ளத்தாக்கையே சுற்றி வந்து அங்கிருந்த அடர்ந்த பனிமூட்டத்தை விரட்டியது. பச்சை நிற ஆடை அணிந்த அந்த முதியவர் வெளியே வந்தார். சுருக்கங்கள் நிறைந்த அவரது முகத்தில் முதிர்ச்சியும் கண்களில் ஒருவித தெய்வீக ஒளியும் தெரிந்தது. அவரை பார்த்ததும் இச்சாதாரி வீரர்கள் ஒரு அடி பின்வாங்கினர். அவர் அங்கிருந்த ஒவ்வொரு இச்சாதாரிகளை விடவும் பேராற்றல் கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. ஆனாலும் உக்கிரபதி தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு தந்திரமாக பேசினார். வீரதாசா, தேவையில்லாமல் இதில் நீ தலையிடாதே. ஒட்டுமொத்த வபகந்தர் குலமும் இச்சாதாரிக்கு எதிரியாக வேண்டியிருக்கும். அதைத்தான் நீ விரும்புகிறாயா? இந்த பையனின் உயிர் எனக்கு இன்று அவசியம் தேவை. நீ இப்போது பின்வாங்கினாள் உங்கள் குலத்திற்கும் எங்களுக்கும் இருக்கும் பழைய பகையை மறந்து தலைவரிடம் பேசி நட்புக்கு கரம் நீட்டுவதாக நான் உறுதியளிக்கிறேன். காலமும் சூழலும் நமக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. சிந்தித்து முடிவெடு என்றார். பேசும்போதே உக்கிரபதியின் முகத்தில் ஒரு நட்பான உணர்வு தோன்றியது. மறுபுறம் வீரதாசனின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. உக்கிரபதி வீரதாசனின் பலவீனத்தை பயன்படுத்தி அவரை மிரட்ட முயற்சிக்கிறார் என்பதை அங்கிருந்த அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையில் உக்கிரபதி வீரதாசனை பற்றி கவலைப்படவில்லை. இப்போது அபிமன்யு பக்கம் 8 அமரோதய வீரர்கள் இருந்தனர். வீரதாசன், உத்ரா, சசிரேகா, குலசேகரன், கமலநாதர், நெடுமாறன், குருபரன், மதிவாணர், அதாவது 9 இச்சாதாரி அமரோதய நிலை வீரர்களுக்கு எதிராக 8 அமரோதய வீரர்கள் இருப்பார்கள். அத்தகைய சூழ்நிலையில் யார் ஜெயிப்பார்கள் என்று கணிப்பது கடினம். தூரத்தில் இருந்து இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த அதியரசனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இந்த வீரதாசன் நினைத்ததை விட பெரிய தந்திரசாலி. ஒரு நொடியில் போர்க்களத்தின் மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிவிட்டார். இப்போது நாம் உதவ முன்வந்தால் கூட நமக்கான அங்கீகாரம் கிடைக்காது என்று ஆத்திரத்துடன் முணுமுணுத்தார். அவரது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பரதனின் கவனம் அதில் இல்லை. அவனது கை இரத்த சிவப்பு வாளை இறுக்கமாக பற்றி நின்றது. அவன் கண்கள் காயங்களுடன் தத்தளிக்கும் சசிரேகாவை தேடின. அவளது நிலையை பார்த்த அடுத்த நொடி அவன் பொறுமை இழந்தான். அதியரசரே, வீரதாசன் வந்துவிட்டான் என்று நாம் இங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. சசிரேகா ஆபத்தில் இருக்கிறார். நான் அவளை மீட்டே தீருவேன் என்று கத்தியபடி பரதன் முன்னோக்கி பாய முயன்றான். ஆனால் ஒரு இரும்புக்கரம் அவன் தோளை பிடித்து தடுத்தது. அதியரசன் அவனது கண்களை தீர்க்கமாக பார்த்து சொன்னான், பரதா, முட்டாள்தனமாக எதையும் செய்யாதே. இது சாதாரண போர் அல்ல. அந்த பச்சை நிற புகையை பார். அது உக்கிரபதியின் விஷ மூச்சு. நீ இப்போது உள்ளே நுழைந்தால் உன் உடலில் உள்ள ரத்தம் அடுத்த நொடியே அவனுக்கு உணவாக மாறிவிடும். உன்னால் யாரையும் காப்பாற்ற முடியாது என்றதும் பரதன் ஆத்திரத்தில் பற்களை கடித்தான். அப்படியென்றால் அவள் என் கண் முன்னாலேயே சாவதை நான் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்று கேட்டார். இல்லை,
என்ற அதியரசனின் கண்கள் சுருங்கி தீர்க்கமாக பார்த்தன. புலிகள் வேட்டையாடும் போது நரிகள் காத்திருக்க வேண்டும். வீரதாசன் உக்கிரபதியை முழுமையாக எதிர்க்கும் அந்த ஒரு நொடி, அதுதான் நம் தருணம். அதுவரை சிலையைப் போல அமைதியாக இரு என்றார். பரதன் தன் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தலையசைத்தான். ஆனால் அவனது கண்கள் போர்க்களத்தை விட்டு ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அதியரசன் உதவ துடித்ததற்கு பின்னால் ஒரு ஆழமான அரசியல் கணக்கு இருந்தது. அவருக்கு சசிரேகா ஒரு துருப்புச்சீட்டு என்றார். கூழியர் குலத்தின் நட்பு ஒரு அசைக்க முடியாத ஆதரவு. கிழக்கு மண்டலத்தையே ஆட்டிப்படைக்கும் தீவராகி மிருகங்களின் சக்தியைக் கொண்ட கூழியர் குலத்தை பகைத்துக் கொள்ளும் துணிச்சல் யாருக்கும் இல்லை. அவர்களுடன் கைகோர்த்தால் தன் செல்வாக்கு விண்ணை தொடும் என்பதுதான் அதியரசனின் திட்டம். உண்மையில் கூழியர் சாம்ராஜ்யம் நினைத்தால் மத்திய மண்டலத்தின் அதிகாரத்தையே அசைத்து பார்த்துவிடும். ஆனால் அதை செய்ய அவர்கள் மகாவஜ்ர போட்டியில் பங்கேற்க வேண்டும். ஆனால் அந்த போட்டிகளை அவர்கள் ஒருபோதும் மதிப்பதில்லை. அத்தகைய போட்டிகள் தங்கள் தகுதிக்கு குறைவானவை என்பது அவர்களின் ஆணவம் கலந்த பெருமை. மறுபுறம் போர்க்களத்தின் சூழல் மாறுவதைக் கண்ட உக்கிரபதி சாம்பாவை எரிச்சலுடன் முறைத்துப் பார்த்தார். ஒரே ஒரு சைகையில் இத்தனை பெரிய கூட்டாளிகளை திரட்டும் வல்லமை கொண்ட ஒருத்தியுடன் ஏன் மோதினான் இந்த முட்டாள் என்று தனக்குள் கூறினார். ஆனால் இப்போது பின்வாங்க முடியாத அளவுக்கு போர் முற்றிவிட்டது. வீரதாசனுக்கும் உக்கிரபதிக்கும் இடையே இருந்த காற்று ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியாக கனத்தது. இருவரும் இன்னும் ஆயுதங்களை தொடவில்லை. ஆனால் அவர்களின் சக்தி மண்டலம் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. வீரதாசனை சுற்றி ஒரு மெல்லிய காற்று சுழல்வாளைப் போல கூர்மையாக சுழலத் தொடங்கியது. மறுபுறம் உக்கிரபதியை சுற்றி விஷப்பச்சை நிற புகை ஒரு நச்சு மண்டலமாக விரிந்தது. வீரதாசா என உக்கிரபதி ஒரு அடியை எடுத்து வைத்தார். அவர் காலடிப்பட்ட இடத்தில் இருந்த பனி கருகி சாம்பலானது. நீ உயிரை காக்கும் ஒரு மருத்துவன். ஆனால் இன்று நீயே விரும்பி மரணத்தின் வாசலுக்கு வந்திருக்கிறாய். இதைக் கேட்டு வீரதாசன் அசையாமல் நின்றார். அவரது கண்களில் ஒரு தீர்க்கமான அமைதி இருந்தது. மருத்துவம் என்பது காயங்களை குணப்படுத்துவது மட்டுமல்ல உக்கிரபதி, உடலை சிதைக்கும் விஷத்தை வேரோடு நீக்குவதும் தான். இன்று இச்சாதாரி குலம் என்ற அந்த விஷத்தை பனிப்பள்ளத்தாக்கில் இருந்து நீக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. இருவரின் கண்களும் சந்தித்த இடத்தில் ஒரு கண்ணுக்கு தெரியாத மின்னல் பாய்ந்தது. சுற்றியிருந்த வீரர்கள் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் மூச்சு திணறி மண்டியிட்டனர். வீரதாசன் மீண்டும் ஒருமுறை எச்சரித்தார். உக்கிரபதி, உங்கள் ஆணவத்திற்காக இந்த போரை தொடர்வது புத்திசாலித்தனம் அல்ல. இந்த பையன் உங்கள் குலத்தினர் யாரையும் கொல்லவில்லை. இன்னும் காலம் கடந்துவிடவில்லை. உன் குலத்தின் அழிவை தவிர்க்க இப்போதை போரை நிறுத்து. இதுவே உனக்கான இறுதி வாய்ப்பு என்ற வீரதாசனின் வார்த்தைகள் நியாயமாக இருந்ததால் உக்கிரபதி மௌனத்தில் ஆழ்ந்தார். அவரது அனுபவம் வாய்ந்த மூளை கணக்கு போட்டது. வீரதாசன் போன்ற ஒரு பேராற்றலை எதிர்ப்பது இச்சாதாரி குலத்தின் முதுகெலும்பை உடைப்பதற்கு சமம். அந்த இழப்பிலிருந்து மீள பல தசாப்தங்கள் ஆகும் என்பதை அவர் உணர்ந்தார். அவரது கண்கள் மெல்ல தணிந்தன. இதை சற்று தொலைவில் இருந்து கவனித்த சாம்பாவின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. சமாதானமா? ஒருபோதும் இல்லை என்று அவன் மனம் அலறியது. அவனது கைகளில் ஒரு சிறிய முத்திரை உருவானது. அதில் இருந்து பச்சை மற்றும் மஞ்சள் நிற புகை பாய்ந்தது. அது மேலே மிதக்கும் நாகவளைய கவசத்தில் இருந்து ஆற்றலை உறிஞ்சி ஒரு ராட்சத நாகமாக உருவெடுக்க ஆரம்பித்தது. சாம்பாவின் முகத்தில் ஒரு குரூர புன்னகை விரிந்தது. உக்கிரபதியாரே என்று இடியென முழங்கிய சாம்பா, நீங்கள் தலைவரின் கட்டளையே மீற துணிந்து விட்டீர்களா? தலைவர் தன் பயிற்சியில் இருந்து வெளிவந்ததும் உங்கள் துரோகத்தை அறிந்தால் உங்கள் கதி என்னவாகும் என்று கற்பனை செய்து பார்த்தீர்களா என்றதும் உக்கிரபதி திடுக்கிட்டு சாம்பாவை நோக்கினார். சாம்பா விடவில்லை. அவன் குரலில் இப்போது நஞ்சு கலந்திருந்தது. இந்த அந்நியர்கள் தலைவரின் ரகசிய பயிற்சியை கலைக்க வந்தவர்கள். தலைவர் மனித ரூபமெடுக்கும் அந்த புனிதமான வித்தையை முடித்ததும் கிழக்கு மண்டலமே நமது காலடியில் இருக்கும். இப்போது இவர்களைப் போன்ற மனித புழுக்கள் நம் பள்ளத்தாக்கிற்குள் நுழையக்கூட அஞ்சுவார்கள் என பேசிக்கொண்டே சாம்பா உக்கிரபதியின் அருகில் நெருங்கி ரகசியமான ஆனால் அழுத்தமான குரலில் சொன்னார். அந்த பையனிடம் இருக்கும் நிலபூத சக்தியை பாருங்கள். அதை நாம் கைப்பற்றி தலைவருக்கு கொடுத்தால் அவருக்கு நம் மேல் இருக்கும்
மதிப்பு எவ்வளவு உயரும்? அது மட்டுமல்ல, அந்த சக்தியில் ஒரு சிறு பகுதியை நீங்கள் பெற்றால் கூட உங்கள் ஆற்றல் எங்கே செல்லும் என்று யோசியுங்கள். இது உங்கள் அதிகாரத்தை உயர்த்த கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு இது என்றார். அதிகார பசி என்பது எப்பேற்பட்ட வீரனையும் நிலைக்குலைய செய்யும் மருந்து. சாம்பாவின் நச்சு வார்த்தைகள் உக்கிரபதியின் மனசாட்சியை மெல்ல கொன்றன. அவரது உடலில் இருந்து மீண்டும் பச்சை நிற நச்சு ஆற்றல் வெடிக்கத் தொடங்கியது. அவரது கண்கள் மீண்டும் கொலைவெறியால் மின்னின. உக்கிரபதியின் கண்களில் தெரிந்த அந்த அதிகார பசியையும் அவர் உடலில் மீண்டும் திரண்ட நச்சு ஆற்றலையும் கண்ட வீரதாசன் இனி சமாதானத்திற்கு இடமில்லை என்பதை உணர்ந்தார். தன் பின்னால் நின்ற குலசேகரன் மற்றும் கமலநாதரை தயாராக இருக்குமாறு ரகசிய சைகை செய்துவிட்டு அபிமன்யுவின் அருகே நின்ற உத்ராவை திரும்பி பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு கணநேரம் ஒரு மெல்லிய புன்னகை மின்னியது. அது உத்ராவின் துணிச்சலை பாராட்டும் விதமாகவும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவளுக்கு தைரியம் தரும் விதமாகவும் இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவரது குரல் மிகவும் தீவிரமடைந்தது. கூலிப்பெண்ணே, நீ இனி இந்த போர்க்களத்தின் நடுவே நிற்க வேண்டாம் என்று எச்சரித்தார் வீரதாசன். ருத்ரனின் உடலில் இருக்கும் நிலபூத சக்தி இப்போது ஒரு எரிமலையைப் போல கொதித்துக் கொண்டிருக்கிறது. அவன் ஆன்மா அந்த சக்தியுடன் போராடிக் கொண்டிருக்கிறது. அது எப்போது வேண்டுமானாலும் கட்டுப்பாட்டை மீறி வெடிக்கலாம். நீ அவன் அருகிலேயே இரு. உனது கூழியர் சக்தியால் அவனை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கு என்றார். உத்ரா ஏதோ சொல்லத் துவங்கினார். ஆனால் வீரதாசனின் பார்வையும் அவரது பேராற்றலும் அவளை அமைதிப்படுத்தியது. வீரதாசன் தலையிட்டிருக்காவிட்டால் உக்கிரபதியின் தாக்குதலில் தான் வீழ்ந்திருப்போம் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். வீரதாசன் வானத்தை ஏறிட்டு பார்த்தார். அங்கே அந்த பிரம்மாண்டமான நாகவளைய கவசம் ஒரு மரண போர்வை போல அந்த பள்ளத்தாக்கையே சிறைப்பிடித்திருந்தது. நான் மற்றவர்களுடன் சேர்ந்து இந்த நச்சு கவசத்தை உடைக்கிறேன். இந்த கவசம் தகர்க்கப்பட்டால் மட்டுமே இந்த சிறுவனை நாம் இங்கிருந்து உயிரோடு மீட்க முடியும். அதுவரை அவன் உயிரும் உன் பாதுகாப்பும் உன் கையில் என்று கூறிவிட்டு வீரதாசன் தன் கைகளை உயர்த்தினார். அவரை சுற்றி ஒரு மகா சக்தி சுழல் உருவானது. பனிப்பள்ளத்தாக்கின் தரை அதிரத் தொடங்கியது. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.